தங்கவயலின் இன்றைய செய்தி. கேஜிஎஃப் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது முனிசிபாலிட்டி விசாரணை பண்ணக்கூடாது. ஜுடிஷியலோட பெரிய நாம கிடையாது. ஏன்னா இங்க நியாயம் கிடையில முனிசிபாலிட்டியில. இங்க இருக்கிறவங்க நியாயம் எங்களுக்கு கிடையில, லஞ்சம் வாங்கின்னு விட்டுக்கிறாங்க முனிசிபாலிட்டியில. ஒரு டிஎஸ்எஸ் லீடர்னா வீடு கட்டுவாரா? பி காத்தால வீடு கட்டுறாங்களா? கேஜிஎஃப்ல முனிசிபல் கமிஷனர் பதில் சொல்லணும். ಕೇಳಂಗಿಲ್ಲ ಕೇಳಂಗಿಲ್ಲ ಈ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ಕೇಳಂಗಿಲ್ಲ ಕೇಳಂಗಿಲ್ಲ. ಬಾಡಿಗೆ ಮನೆಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಜಗಳ ಬೇಡಣ್ಣ, ನಿನ್ನ ಸ್ವಂತ ಮನೆ ಮೇಲಿದೆ ಮರಿದ್ರೆ ಹೆಂಗಣ್ಣ. இது நீங்க உனக்கு வார கிளாஸ் எடுக்கிறாரு பார்பர்ஜன் சார் சர்ச்சில். அதிகாரம் நான் சொல்றது, வசனம் நான் சொல்றது ஒன்று சொல்றாரு, அதை கேட்டு தவறு பண்ணாது. நீ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಗರಸಭೆಯವರು? ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಮತ್ತೆ ಮನೆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಿ ಇಲ್ಲ ಲೇಟ್ ನೀನು ಮಾಡಿದಿಲ್ಲ ಡೆಮಾಲಿಷ್. ಅದೇ ತರ ಮಾಡೋ ಅಶೋಕನಗರ ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಮನೆನೆ. ಅಷ್ಟು ಮುಂದೆ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಡ್ಬೋದು ನಗರಸಭೆಯವರು. ಮನೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಏನಾದ್ರು ಲಂಚ ತಗೊಂಡು ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ರೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಲೋಕಾಯುಕ್ತ ಹೋಗ್ತೀನಿ, ಅವ್ರ ಮೇಲೆ ಕಂಡಮ್ ಆಫ್ ದ ಕೋರ್ಟ್ ಕೇಸ್ ಫೈಲ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಿಮ್ ಕೈಯಲ್ಲಿ ಇರೋದು ಬಿ ಖಾತಾ. ಬಿ ಖಾತಾಕ್ಕೆ ತಾತಾಕ್ಕೆ ಹೆಂಗ್ ಧೈರ್ಯ ಬರ್ತು ಮನೆ ಕಟ್ಟಕ್ಕೆ? ಬಿ ಖಾತಾ ಆಧಾರ ಮೇಲೆ ತಾತಾಕ್ಕೆ ಮನೆ ಕಟ್ಟ ಹೆಂಗ್ ಬಂತು ಧೈರ್ಯ? வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். இப்போ பேச வந்துக்கிற சப்ஜெக்ட் முனிசிபாலிட்டி 19th வார்டு, சாமாபுரம் வார்டு, அசோக் நகர். அசோக் நகரில் எல்லாருக்கும் தெரியும் சார், அது பிரச்சனையாக போயின்னு சம்பத்குமார்னு. ஏன்னா சம்பத்குமார் தான் ப்ரெஸ் மீட் வச்சு தலித் கருத்துன்னு பேசுனது. அதுக்கு தான் நாங்கள் விலக்கு கொடுத்துருக்கோம். நம்மளா வந்து எதுவும் கொடுக்கல, அவர் கொடுத்ததுக்கு நம்ம ரிப்ளை. அவர் கொடுக்காதுன்னு நம்ம வந்துருக்க மாட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அங்கிள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாரு. தங்கச்சம்மணி ரேணுகா தேவி அண்ட் ராஜசேகர், OS நம்பர் 380/2025 கேவட் அண்ட் இன்ஜெக்ட் கேஸ் வந்து கேஸ் இஸ் பெண்டிங் இன் தி லோயர் கோர்ட், கேஜிஎஃப் கோர்ட். கேஜிஎஃப் கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது முனிசிபாலிட்டி விசாரணை பண்ணக்கூடாது. சம்பத்குமாருக்கு சொல்லணும், நீ என்ன ஏதோ கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ. யார் சொல்லணும்? முனிசிபாலிட்டி சொல்லணும், கமிஷனர் சொல்லணும், இல்லை மேனேஜர் ஜெயராம் சொல்லணும். நாங்கள் ஒத்துக்கிறோம். கோர்ட்டு நான் முடிவு வந்தால் அதுக்கு நாங்கள் தலை வணங்குறோம். எங்களுக்கு தப்பா? தப்பு. சம்பத்குமாருக்கு தப்பா? தப்பு. யார் சொல்லணும்? ஜுடிஷியலோட பெரிய நாம கிடையாது. ஏன்னா இங்கே நியாயம் கிடையில முனிசிபாலிட்டியில். இங்கே இருக்கிறவங்க நியாயம் எங்களுக்கு கிடையில, லஞ்சம் வாங்கின்னு விட்டுக்கிறாங்க முனிசிபாலிட்டியில். லஞ்சம் வாங்கிக்கின்னு கேஜிஎஃப் முனிசிபாலிட்டியில் ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறான் அசோக் நகரில். எவ்வளோ அமௌண்ட் வாங்கின முனிசிபாலிட்டி சொல்லுவா வெளியே? ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் லஞ்சம் வாங்கணும் தான் உரைக்கணும். அவர் டிஎஸ்எஸ் லீடர்னா வீடு கட்டுவாரா? பி காத்தால வீடு கட்டுறாங்களா? கேஜிஎஃப்ல முனிசிபல் கமிஷனர் பதில் சொல்லணும், ஜெயராம் சொல்லணும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கௌரி சொல்லணும். ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தூக்கி நிற்குது கேஜிஎஃப்ல. அசோக் நகர் பக்கம் ரவுண்ட்ஸ் போற இல்ல, மாசம் பேமெண்ட் வாங்க இல்லையா? குடி ரிப்போர்ட் முனிசிபல் கமிஷனர் கூட மேனேஜர் கூட அங்க வீடு கட்டுறான் இல்லீகல் இடி சொல்லு. பி காத்தால வீடு கட்டுறோம், ஜெனரல் லைசன்ஸ் இல்ல, என்ன நியாயம் கேட்கறதுக்கு மேப்பார் இல்லையா முனிசிபாலிட்டியில? ಕೇಳಂಗಿಲ್ಲ ಕೇಳಂಗಿಲ್ಲ ಈ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ಕೇಳಂಗಿಲ್ಲ ಕೇಳಂಗಿಲ್ಲ. ஒரு ಕನ್ನಡ ಹಾಡು ಬರುತ್ತೆ, ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತೆ. ஒரு ಕನ್ನಡ ಕವಿ ಒಂದು ಹಾಡು ಹಾಡಿದ, ಯೂಟ್ಯೂಬಲ್ಲಿ ನೋಡಿದ. ಅದರಲ್ಲಿ ಏನಿದೆ ಅಂದರೆ, ಭೂಮಿ ಮೇಲೆ ಬಾಡಿಗೆ ತಾರೆ ನೀನನ್ನ, ಅವನು ಏಳುವಾಗ ಜಾಗ ಖಾಲಿ ಮಾಡಣ್ಣ. ಭೂಮಿ ಮೇಲೆ ಬಾಡಿಗೆ ತಾರೆ ನೀನನ್ನ, ಅವನು ಏಳುವಾಗ ಜಾಗ ಖಾಲಿ ಮಾಡಣ್ಣ. ಬಾಡಿಗೆ ಮನೆಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಜಗಳ ಬೇಡಣ್ಣ, ಬಾಡಿಗೆ ಮನೆಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಜಗಳ ಬೇಡಣ್ಣ. ನಿನ್ನ ಸ್ವಂತ ಮನೆ ಮೇಲಿದೆ ಮರಿದ್ರೆ ಹೆಂಗಣ್ಣ, ನಿನ್ನ ಸ್ವಂತ ಮನೆ ಮೇಲಿದೆ ಮರಿದ್ರೆ ಹೆಂಗಣ್ಣ. என்ன தெரியுமா அர்த்தம்? அது நீ 1 கோடி வீடு கட்டு, உனக்கு 6 அடி தான். 10 கோடி வீடு கட்டு, சித்ராமாய போகிறதுக்கும் 6 அடிக்கு தான், நீ போகிறதுக்கும் 6 அடி தான், நான் போகிறதுக்கும் 6 அடி தானேண்ணா. சொந்த வீடு எங்குது உனக்கு? அங்கே இருக்குது.
இது நீங்கள் உனக்கு வாரம் வாரம் கிளாஸ் எடுக்கிறாரு பார்பர்ஜான் சர்ச்சில். அதிகாரம் நான் சொல்றது, வசனம் நான் சொல்றதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு தவறு பண்ணாது. நீ எனக்கு தெரியாது அதிகாரம் நான் படித்தது கிறிஸ்தவ ஸ்கூலு, ஆனால் எஸ்சி இந்து, புரிஞ்சா? அவருக்கு தெரியும். ஏன்னா சர்ச்சைக்கு போகிறவங்க தான் தெரியும். ஒரு ஃபாஸ்டர் நான் சொல்கிறேன், அது கேட்டு நடுங்க. இன்னொருத்தர் தொந்தரவு கொடுக்காத, கிருக்குலாம் ಕೊಡಬೇಡ. ನಾನು ಇದು ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಮಾಡೋ ಕಾರಣನೇ ನಗರಸಭೆ. ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಪೆಟಿಷನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ನೀನು ನನಗೆ ನೋಟಿಸ್ ಕೊಡೋದು ಕರೆಯೋದೆಲ್ಲ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಬೇಡಿ ಕಮಿಷನರು. ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಏನು ಗೊತ್ತಾ ಕಮಿಷನರ್ಗೆ, ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಮನೆ ಕಟ್ತಾ ಇರೋದು ಮಾಧ್ಯಮ ಮುಂದೆ ಹೇಳಿ. ಅಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಏನು ನಡೀತಾ ಇದೆ, ಆ ಪ್ರಶ್ನೆ ಏನು ಅಶೋಕನಗರಲ್ಲಿ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವ್ರು ನಗರಸಭೆ ಅವರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಮತ್ತೆ ಮನೆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಿ. ಇಲ್ಲ ನೀನು ಮಾಡಿದಿಲ್ಲ ಡೆಮಾಲಿಶ್, ಅದೇ ಥರ ಮಾಡೋ ಅಶೋಕನಗರ ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಮನೆಯೇ. ಆಮೇಲೆ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದಾರಾ ನೋಡೋಣ. ಈಗ ಕೇಸ್ ಇರೋದ್ರಿಂದ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ತುಂಬ ಮಾತಾಡಲ್ಲ. ನಗರಸಭೆಗೆ ನಂದು ಅಡ್ವೈಸು, ದಯವಿಟ್ಟು ನ್ಯಾಯ ಯಾರ ಪಕ್ಕ ಇದೆ ಅವ್ರು ಕೊಡಬೇಕು. ನಗರಸಭೆ ನಮ್ಮದು ಕೇಸ್ ಆಗಿದೆ, ಅವರು ಕೋರ್ಟಿಗೆ ಬರಲಿ. ಅವ್ರು ನನ್ನ ಮೇಲೆ ಕೇಸ್ ಹಾಕ್ತಾರಾ, ನಾವು ಕೋರ್ಟಲ್ಲಿ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತೀನಿ. ಲೋಯರ್ ಕೋರ್ಟಲ್ಲಿ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತೀನಿ, ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಕೋರ್ಟಲ್ಲಿ ಮಾಡ್ತೀನಿ, ಹೈಕೋರ್ಟಲ್ಲಿ ಮಾಡ್ತೀನಿ, ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ. ಇದು ನಮ್ಮ ಸ್ವಂತ ವಿಷಯ, ಇದು ನಮ್ಮ ತಂಬ ವಿಷಯ, ಇದು ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ನಾನು ಏನಾಗಲಿ ಕೋರ್ಟ್ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ನಾನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅಷ್ಟು ಮುಂದೆ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಡ್ಬಾರ್ದು ನಗರಸಭೆಯವರು. ಮನೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಏನಾದರೂ ಲಂಚ ತೊಗೊಂಡು ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ಟರೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಲೋಕಾದ ಹೋಗ್ತೀನಿ, ಅವ್ರ ಮೇಲೆ ಕಂಡಮ್ ಆಫ್ ದ ಕೋರ್ಟ್ ಕೇಸ್ ಫೈಲ್ ಮಾಡ್ತೀನಿ. ಅವ್ರ ಮ್ಯಾನೇಜರ್ ಜಯರಾಮ್ ಇರಲಿ, ಕಮಿಷನರ್ ಇರಲಿ, ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಡಬಾರ್ದು. ಕೇಸ್ ಇದಲ್ವಾ, ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದ್ರು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಕರೆಕ್ಟ್ ಅಂತ ಕೋರ್ಟ್ ಹೇಳ್ಬೇಕು. ಈಗ ಅಧಿಕಾರ ಯಾರು? ಕಮಲ್, ಕೋರ್ಟ್. ಸೊ ಕೇಸ್ ಇದೆ, OS ನಂಬರ್ 383/2025. ಅವರು ನಮಗೆಲ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಇಬ್ಬರು ಕೋರ್ಟಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಈಗ ಯಾರ್ದು ಅದು ಕೋರ್ಟ್ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೆ. ಈಗ ಅವರು ಆರೋಪ ಮಾಡುವಾಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಿಲ್ವೇ? ಅವ್ರ ಜಾಗದಲ್ಲಿ ರಸ್ತೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ತೆರವುಗೊಳಿಸ್ಬೇಕಂತ ಅವ್ರು ದೂರು ಕೊಟ್ಟರು. ಹೌದು. ಈಗ ನೀವು ಕೋರ್ಟಲ್ಲಿ ಇದ್ದೀರ, ಅದರ ರಸ್ತೆ ಮಾಡಿರೋರ ಮೇಲೆ ತಪ್ಪ, ಕಟ್ಟಡ ಕಟ್ಟಿರೋರ ಮೇಲೆ ತಪ್ಪ, ಇಲ್ಲ ನೀವು ಹಾಕಿರೋದ್ರ ಮೇಲೆ ಏನು ವಿಚಾರ? ಸರ್, ಈಗ ನಿಮಗೆ ಆ ಪ್ರಶ್ನೆಗೆ ನಾನು ಉತ್ತರ ಕೊಡ್ತೀನಿ. ಈಗ ಆ ಜಾಗ ಬಂದು ರಸ್ತೆ ಮಡ್ ರೋಡ್, ಅಲ್ಲಿ ಆ ಎಣ್ಣೆದ ಇವರಿಗೆ ರೋಡ್ ಇದೆ, ಬ್ಯಾಕ್ ಸೈಡ್ ಹಿಂದೂ ದೇವಸ್ಥಾನ ಇದೆ. ಈಗ ಅವರು ಬಂದು ಇವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಬಾಡಿಗೆ ಇದ್ರು, ಯಾರು ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಬಾಡಿಗೆ ಇದ್ರು, ಸೈಟ್ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸಂತೋಷ. ಮನೆ ಕಟ್ಟಿ ಇವ್ರನ್ನ ಮನೆ ಕಟ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ, ನನಗೆ ತೊಂದರೆ ಕೊಡಬೇಡ ಅಂತ ಹೇಳೋದು ನಾನು. ಈಗ ಇವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಬಾಡಿಗೆ ಇತ್ತು, ಇವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಬಾಡಿಗೆ ಇತ್ತು. ಈಗ ನೀನು ಸೈಟ್ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿದ್ರು, ನಿಮ್ಮ ಡಾಕ್ಟ್ರೆ ಕೊಡಿ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯಲ್ಲಿ. ಸರ್, ನಿನ್ನ ಸೈಟ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದಲ್ವಾ? ಯಾಕೆ ನೀನು ಇಲ್ಲಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ? ಬಿಲ್ಡಿಂಗ್ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲವಲ್ಲ? ಇಲ್ಲಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ನೀನಾಗಿ ಮನೆ ಕಟ್ತೀರಾ? ಬಿಲ್ಡಿಂಗ್ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಿ. ನಿಮ್ಮ ಕೋಪರೇಟ್ ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರೋದು ಬಿ ಖಾತಾಗೆ ತಾತಾಗೆ ಹೆಂಗೆ ಧೈರ್ಯ ಬರ್ತು ಮನೆ ಕಟ್ಟಕ್ಕೆ? ಬಿ ಖಾತಾ ಆಧಾರ ಮೇಲೆ ತಾತಾಕ್ಕೆ ಮನೆ ಕಟ್ಟ ಹೆಂಗೆ ಬಂತು ಧೈರ್ಯ? ಇಲ್ಲಿ ತೂತ ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ. ಲೀಗಲ್ ಅವ್ರದ್ದು ಇದ್ರೆ ಅವರು, ನಮ್ದಿದ್ರೆ ನಮ್ಮ ಕೋರ್ಟಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ. ಈಗ ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಅನಧಿಕೃತವಾಗಿ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತೀರಾ? ಹೌದು. ಕಟ್ಟಿ ಮುಕ್ತಾಯವಾಗಿದೆಯಾ? ಇಲ್ಲ. ಈಗ ಅವರು ಮೋಡರ್ನ್ ಆಗಕ್ಕೆ ಬರಲ್ಲ, ಕೇಸ್ ಇದೆ. ಈಗ ಈ ಕೋರ್ಟ್ ಆದೇಶವನ್ನು ಇಂಟ್ರಿಮ್ ಆರ್ಡರ್ಸ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? ನಗರಸಭೆಗೆ ಪೋಸ್ಟಲ್ನಲ್ಲಿ ಕಳಿಸಿದ್ವಿ. 2 days ಆಯಿತು. ಇವತ್ತು ಬಂದಿದೆ ಜಯರಾಮ್ ಓರಲ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ನಗರಸಭೆ ಕಮಿಷನರ್ ಹೊಸಬ್ರು ಹಳೆಬ್ರು ಯಾರಂದ್ರೆ ಜಯರಾಮ್ ಏನಾದರೂ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ನಾವು ಬಿಡೋದಿಲ್ಲ. ಜಯರಾಮ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಲಿ. ನಿಮ್ಮ ಆರ್ಡರ್ ಶೀಟ್ ಅನ್ನು ಕಮಿಷನರ್ ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತಲ್ಲ? ಅವರು ಲಾಯರ್ನ ಕಳಿಸಿದೀವಿ ನಾವು. ಅದು ಅಫಿಷಿಯಲ್ ಬಂದು ಕೋರ್ಟೇ ಕಳಿಸಿದೀವಿ. ಈಗ ನಮಗೇನು ಗೊತ್ತಾ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು, ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಡಬಾರ್ದು. ಕೇಸ್ ಇದಲ್ವಾ? ಇದು ಕೇಸ್ ಇರೋದು ಮುಂಚೆ ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಒಳ್ಳೇದು. ಈಗ ಕೇಸ್ ಇರುವಾಗ ನೀವು ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಡಬಾರ್ದು. ಬಿ ಖಾತಾ ಆಧಾರ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಯಾಕೆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಿಲ್ಲ ಕಮಿಷನರ್? ಹೆಲ್ತ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಯಾಕೆ ಹೇಳಿಲ್ಲ, ದೂರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ? ಇಲ್ಲಿ ನಿಮಗೆ ತಿಂಗಳು ಸಂಬಳ ಬರುತ್ತೆ, ನೀವು ವಿಸಿಟ್ ಮಾಡ್ತೀರೋ ಅಲ್ಲ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ತೀರಾ ನೀವು? ಹೆಲ್ತ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಅಶೋಕನಗರ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಕೊಡಬೇಕು. ಜಯರಾಮ್ ಕೇಳಬೇಕು, ಕಮಿಷನರ್ ಕೇಳಬೇಕು, ಈ ಮನೆ ಬಂದು ಕಟ್ತಾ ಇರೋದು ತಪ್ಪು, ಈ ಮನೆ ಅಂತ ಇವ್ರು ಕೇಳಬೇಕು. ಮೇಡಮ್ ಹೋಗಿ ಲೈಸೆನ್ಸ್ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? ಲೈಸೆನ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಬೇಕು. ಅದೇನಲ್ಲದು, ಲೈಸೆನ್ಸ್ ಇದ್ರೆ ಮನೆ ಕಟ್ಟಲಿ. ಆರ್ಡರ್ ಶೀಟ್ ಸ್ವಲ್ಪ ಓದಿ. ಈ ಆರ್ಡರ್ ಶೀಟ್ ಏನಂದ್ರೆ ಇಂಜೆಕ್ಷನ್ ಆರ್ಡರ್ ದಿ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಫೈಲ್ ಬೈ ದಿ ಪ್ಲಾಂಟಿಫ್ ಯು ಅಂಡ್ ರೋಡ್ 13 and rule 1 and RW 1.5 or CPC as 1A number 1 is hereby allowed. The dependent, their agents, the dependent, their agents, servants or anybody acting on their behalf of are hereby restrained from demolishing the buildings existing the scheduled property by way of interim order of the temporary injunction in any manner till next hearing.
temporary injection in any manner till next date in hearing. அதனால டிபெண்டன்ட் தேர் ஏஜென்ட்ஸ் சர்வன்ட்ஸ் ரவுடி கேடி மொல்ல மாதிரி கேப் மாதிரி யாரும் வரக்கூடாது, பில்டிங்காக கட்டக்கூடாது. OS 383/2025 ಅವ್ರು ಕೋರ್ಟಿಗೆ ಬರಲಿ. ನಮ್ಮ ದಾಖಲೆ ಇದೆ, ನಾನು ಕೋರ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟಿನಿ. ನಾನು ಜಯರಾಮ್ಗೆ ನಮ್ಮ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಕೊಡಬೇಕಂತ ಅವಕಾಶ ಇಲ್ಲ. ನಾ ಹಳೆ ಬರುವ ಜಯರಾಮ ಹೋಗಿ ಸಂಬಂಧ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ವೆರಿಫೈ ಮಾಡಿ ನನ್ನ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಕೋರ್ಟಲ್ಲಿ. இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.